கேகே நகர் பகுதியிலேருந்து அந்த அப்புறப்படுத்துகிற மாநகராட்சி பணியாளர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விலாசத்தில் அப்படி ஒரு நாயே இல்லை, நிச்சயமாக அங்கே நாய் இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப அங்கே நம்பகத்தன்மையானவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நிச்சயமாக அங்கே இருக்கும் பாருங்கள், அங்கே நடு ரோட்டில் இல்லைன்னா ஓரத்தில் எங்கேயாவது இருக்கும் பாருங்கள் அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன். போய் அவர் பார்த்துட்டு சொன்னார், சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அந்த நாய் ஓரத்தில் இருக்குது, ஆனால் அது இறந்து போல் உயிரோடு இருக்குது. சார், அது உயிரோடு இருக்குது, எங்களால் அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி இருங்க சார், நான் வந்துடுறேன், நேராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வலசரவாக்கத்துலேருந்து நான் உடனடியாக கிளம்பி நான் அங்கே போய் பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட இறந்து போன நாய் மாதிரி தான் இருக்குது. எந்த உணர்வும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அது அங்கேருந்து அரசாங்கத்தால் எடுக்க மாட்டாங்க. அங்கேருந்து அவங்க வந்து அரசாங்கம் வந்து இறந்து போயிட்டா எடுப்பாங்க, அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவாங்களே தவிர உயிரோடு இருந்தால் யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போது இதை தான் நான் சொன்னேன். இப்போது அரசாங்கம் ஆஸ்பத்திரி இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ இந்த நாய் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தானாக அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகுமா? நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.